ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உலகத்துல நடக்கிறத பாருங்க. இது கடைசி காலம். ஆண்டவருடைய வருகை நெருங்கி விட்டாரு. ஒரு பக்கம் யுத்தங்களின் செய்திகள், இன்னொரு பக்கம் பஞ்சங்கள் பெருகி கொண்டிருக்கிறாரு, ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் தாக்கி கொண்டிருக்கிறாரு, இன்னொரு பக்கம் இயற்கை பேரழிவுகள், நிறைய ஆபத்துகள், வெள்ளத்தினால் அழிவுகள், எரிமலையினால பாதிப்புகள், இப்படி இயற்கையினால பல அழிவுகள், விபத்துகள், விமான விபத்துகள், பல விபத்துகள், மரணங்கள், ரத்த சிந்துதல் பெருகி கொண்டிருக்கிறாரு. ஏங்க இப்படி எல்லாம் நடக்குன்னா கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். இனி இந்த மாதிரி தீமைகள் தான் பெருகும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறார், இதை நிறைவேறுகிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க, ஆவியில அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். 3 காரியம் சொல்றாரு. ஒன்று, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், அசதியா இருக்க கூடாது. ஏங்க அப்படின்னு சொன்னா, எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். பிசாசு மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிக்குரிய உலகத்துல கிரீச்சுகிற பொல்லாத ஆவி. அவன் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா தீங்கு செய்வதற்கு, அவளை தாக்குவதற்கு, முடக்குவதற்கு பல காரியத்தை செய்து கொண்டே இருப்பான். அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எதிராளியை குறித்து கள்ள உபதேசத்தை கொண்டு வருவான், பொய்யானதை நம்ப வைப்பான், பைபிள்ல இருந்து எடுத்து அதை தப்பாக விளக்கம் கொடுத்து அதை நம்ப வைப்பான். இதெல்லாம் கடைசி கால சம்பவங்கள்னு வேதம் சொல்லுது. நீங்க அசதியா இருந்து எல்லாத்தையும் நம்பி விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் இதுக்கு தான் சொன்னாரா, இதுதான் உண்மையான அர்த்தமா என்பதெல்லாம் விளங்கி கொண்டு அதன்படி நடக்கணும். அது மாத்திரல்ல, ஆவியில அனலா இருக்கணும். நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றவங்க தினந்தோறும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி ஆவில அனலா இருக்கணும். பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினியை உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளணும். நீங்க அனலா இருந்தீங்கன்னு வைங்களேன், எந்த தீங்கும் தொடாது. 3வது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆண்டவருக்கு ஏதாவது ஊழியம் செய்யுங்க. அதெல்லாம் ஊழியக்காரங்க இருக்காங்கல்ல, நீங்களாம் இருக்கீங்களா, ஊழியம் செய்யுங்க. நான் பேங்க்ல வேலை செய்யறேன், ஐடி கம்பெனில வேலை செய்யறேன், பிசினஸ் பண்றேன், உங்களுக்காக என்ன சப்போர்ட் பண்றோம். போதாது, நீங்களும் ஜெபிக்கணும், நீங்களும் மற்றவங்களுக்கு இயேசுவை சொல்லணும். கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுன்னா போய் மேடையில பிரசங்கம் பண்ணுவதில்லை. ஒரு ஆளை பார்த்து பொன்முறவளோட ஜீசஸ் லவ்ஸ் யூ, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அது சொல்ல முடியாதா? கூட வேலை பார்க்கறவங்க, சந்திக்கிறவங்க, இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்களா, இயேசு உங்களை ஆசீர்வதிக்கட்டும், இயேசு உங்களை, ஒரு வார்த்தை இயேசுன்ற நாமத்தை சொல்லுங்க. அப்படி ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணும். அப்படி ஊழியம் செய்யும் போது தேவன் உங்களுக்கு குறித்து சந்தோஷப்பட்டு உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே நான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும், அசதியா இருக்க கூடாது,